Taste the Daily. மாமன்னர் திருமலை நாயக்கரின் 442வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் மதுரை கீழவாசல் திருமலை நாயக்கர் மஹால் வளாகத்தில் அமைந்துள்ள திருமலை நாயக்கரின் சிலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என்று அறிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கழகத்துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான N முருகுமாறன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.